அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களெல்லாம் வினைவசப்பட்டவை என்பதை தொன்று தொட்டு பல்வேறு பண்பாட்டு சாயங்களிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்திய தேசத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய தத்துவியலே வினைக்கோட்பாட்டின் வழியேத்தான் நகர்கிறது. அதனால் வினைவசப்பட்ட உயிர்கள் அவ்வப்போது இன்பப்படுவதும் மற்றைய நேரங்களிலே துன்பப்படுவதும் என்று இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் வேண்டியிருந்த ஒன்று நடந்துவிட்டால், நாம் விரும்பிய ஒன்று கிடைத்துவிட்டால் இன்பத்தினாலே அதை கொண்டாட்ட மனப்பான்மையோடு அணுகுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் வேண்டாம் என்று நினைத்தது ஏதாவது நடந்துவிட்டால், வேண்டத்தகாததாய் ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அது துன்பம் தந்ததாலே நாம் துயரப்பட்டு அங்கே உழல்கிறோம். இப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு காலச்சூழலிலே இரண்டும் இறைவனால் நமக்கு வினையின் வழியே புகுத்தப்பட்டது என்பதை அறிந்து கொண்டால் இன்ப துன்பங்களை ஒரே நேர்கோட்டிலே அமர்த்தி இரண்டையும் ஒரு பார்வையிலே சமப்பார்வையோடு நாம் அணுக முடியும். அப்படி இல்லாமல் தவித்த மக்களுக்குத்தான் ஆன்றோர்கள் அருளாளர்களாக எழுந்தருளி நமக்கு நெறியையும் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில்தான் இயற்கையாக நடக்க முடியாது என்று சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்களையும் இறைவனாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட அடியார்கள் அங்கே எழுந்தருளி இறைவனுடைய பெருங்கருணையின் காரணமாக திருவருளை சிந்தித்து கொண்டாடி துதித்து அதன் மூலம் இயற்கைக்கும் மாறாகவே சில விஷயங்களை அற்புதங்களாக நிகழ்த்தி காண்பித்திருப்பதையும் வரலாற்று சான்றுகளோடு நாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்திலே சைவ நன்னெறி பரப்பி அதன் மூலம் வைதீக தர்மம் இங்கே நிலை கொள்ளும்படியாக செய்தவர்களுக்குள்ளே நால்வர் பெருமக்களாய் அறியப்படும் ஞானசம்பந்தப் பெருமான், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகப் பெருமான் ஆகியோரை அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தியவர்களாக நாம் அறிகிறோம். அந்த அற்புதங்கள் எதுவுமே தங்களுக்கான தேவைக்காக இல்லை என்றும், அதே நேரத்தில் எதிரே இருந்த அடியார் பெருமக்கள் செய்வதறியாது திகைத்தவர்களுக்காக வேண்டி இறைவனுடைய அருளை வேண்டி இவர்கள் செய்து கொடுத்த அற்புதங்கள் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். வறண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்திலே மழை பெறச் செய்வதும், பசி, பஞ்சம், பட்டினி முதலியவைகள் வரும் நேரத்திலே அதை மாற்றிக் கொடுக்கும் திறமும் இவர்களுடைய அருட்பாடல்களுக்கே இருந்தன. அங்கே பாடல் என்று சொல்லப்படுவது அவர்கள் இறைவன் பேரிலே கொண்டிருந்த திடமான பக்தியின் வெளிப்பாடுதான். அப்படி அவர்கள் இறைவனை வேண்டி துதித்ததின் மூலமாக, மந்திரம் போன்று ஒலித்த அந்த சொற்களின் மூலமாக நடக்க முடியாத அற்புதங்கள் கூட மிக எளிமையாக நடந்தேறின என்று பார்க்கிறோம். இந்த வரிசையிலே மூவர் முதலிகள் செய்த அற்புதங்களுக்குள்ளேயே இறந்துபட்டு போனவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்த அற்புதங்கள் தனித்துவம் வாய்ந்தவை. மயிலாப்பூர் திருத்தலத்திற்கு எழுந்தருளிய ஞானசம்பந்த பிள்ளையார் இங்கே என்புக்குடமாய் இருந்த அங்கம்பூம்பாவை என்ற பெண்ணை கபாலீச்சரப் பெருமானை வேண்டி துதித்து மீண்டும் அவள் உயிர் பெற்று வரும்படியாக செய்தார். அதேபோல் திங்களூர் திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகள் அப்பரடிகளையே தமக்கு எல்லாமுமாய் கொண்டு வாழ்ந்த அப்பூதி அடிகளாரினுடைய பிள்ளை பாம்பு தீண்டி விஷத்தாலே இறந்துபட்டு போக இறந்த குழந்தையை இறைவனிடம் முறையிட்டு வேண்டி துதித்து மீண்டும் உயிர் பெற்று வரும்படியாக செய்தார். அந்த வரிசையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இதே போலே இறந்துவிட்டு போன ஒரு சிறுவனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்த நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த அற்புதங்களுக்குள்ளே ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புதம் நடந்த இடம் இன்றைய திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் நகரத்திலேயே ஒரு பகுதியாய் இருக்கப்படும் அவினாசி என்றழைக்கப்படும் திருத்தலம். பதிகங்களில் இந்த திருத்தலத்தை திருப்புக்கொழியூர் என்று அழைத்திருப்பார்கள். மூவர் முதலிகளும் பாடி பரவிய இந்த திருத்தலத்தில்தான் சுந்தரமூர்த்திகள் சுவாமி காலத்திலே மிகப்பெரியதாய் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. திருவாரூர் திருத்தலமே தனக்கு இருப்பிடமாய்க் கொண்டு தியாகராஜ பெருமானையே தனக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாய்க் கொண்டு வாழ்ந்து வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவ்வப்போது திருவாரூரிலிருந்து புறப்பட்டு அவர் பல்வேறு திருத்தலங்களுக்கும் யாத்திரை செய்வார். அவர் வாழ்க்கை வரலாற்றிலே தான் பல்வேறு நாயன்மார்களோடு நேரடியில் தொடர்பிலே இருந்தவர் என்று பார்க்க முடிகிறது. அப்படி இவர் வாழ்ந்து வந்த காலத்தில்தான் முத்தமிழ் வழங்கும் பகுதிகளில் ஒன்றாய் விளங்கும் சேர நன்னாடு, மேற்கு கடற்கரை பகுதியிலே இருந்த சேரநாட்டை ஆண்டு வந்த பாரம்பரியமிக்க சேர அரசர்கள் வரிசையிலே வந்த சேரமான் பெருமான் நாயனார் என்பவர். களரிற்றறிவார் என்றவருக்கு திருநாமம். அந்த சேரமான் பெருமான் சிவபெருமானாலே காட்டிக் கொடுக்கப்பட்டபடியே
சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு அருந்துணைவராய் அவருக்கான நல்ல நண்பராய் ஆனார். அவர் சேர நாட்டிலிருந்து புறப்பட்டு சோழ நாட்டை அடைந்து திருவாரூர் திருத்தலத்திற்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு சேர்ந்து பாண்டிய நாட்டு திருத்தலங்களையெல்லாம் பாடி பரவினார். நிறைவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விருந்தினராக வந்து தம்மோடு எழுந்தருளியிருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதன்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பலமுறை சேர நாட்டிற்கு யாத்திரை செய்திருக்கிறார். அப்படி அவர் யாத்திரை செய்யும் போது ஒரு காலத்தில்தான் இன்றைய திருப்பூர் பகுதியிலே இருக்கக்கூடிய திருப்புக்குளியூர் என்ற இந்த திருத்தலத்தை வந்தடைகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சேர்ந்தவாறே திருப்புக்குளியூரில் இருக்கக்கூடிய அவினாசிலிங்கேஸ்வரர், அதாவது வினைகளையெல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடியவராய், வினை கணக்கை தன்னை வணங்கி நின்ற அடியார்கள் பக்கத்திலே இல்லாமல் செய்யக்கூடியவராய், தீர்க்குந்திறத்தோடு இருப்பவரான எம்பெருமான் பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை காக்கக்கூடிய கருணை வடிவம் அவினாசிலிங்கேஸ்வரராக அந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கிறார். அவினாசி என்ற சொல்லுக்கே வினை நசிக்கப்படும் இடம், வினை இல்லாமல் செய்யும் இடம் என்றுதான் பொருள். அந்த திருத்தலத்தின் எல்லையை அடைந்தவாறே அவர்களுக்கு அதுவரை சூழ்ந்திருந்த வினை கணக்கெல்லாம் நீர்த்து போகும்படியாய் செய்வானாம் எம்பெருமான். அதற்கு அங்கே காரணமாக இருப்பது பெருமானுடைய பெருங்கருணை, அவருடைய திருவருள் திறம். அதனால்தான் அந்த திருத்தலத்திலே பெருமானின் திருவருட்சத்தியாய் விளங்கும் அம்பிகைக்கு கருணாம்பிகை என்று திருநாமம். கருணாம்பிகை என்ற திருநாமத்தோடு அம்பிகையும் அவினாசிலிங்கேஸ்வரரும் எழுந்தருளியிருக்கும் அந்த புனித திருத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளினார்கள். அவர் எழுந்தருளி இறை தரிசனத்திற்காக காலை வேளையிலே வீதிகளில் எழுந்தருள இருந்த காலத்திலே ஒரு வீதியின் 2 பக்கங்களிலே இருந்த 2 வீடுகளிலிருந்தும் வெவ்வேறு விதமான ஒலிகள் கேட்டனவாம். ஒரு புறத்தில் இருந்த வீட்டிலிருந்து மங்கள ஒலி கேட்டதாம். வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கியதாம். அங்கே என்ன நிகழ்ச்சி என்று கேட்டறிந்த போது அந்த வீட்டிலே 7 வயது நிரம்பி இருக்கக்கூடிய அந்தன சிறுவனுக்கு உபநயனம் என்று சொல்லப்படும் சம்ஸ்காரம் ஒன்று செய்விக்கப்படுகிறது. அதாவது அந்தன தன்மையை அவர்கள் அடைந்ததை காட்டும் விதமாக 2வது பிறப்பாக கருதப்படும் பூநூல், முப்புரி நூல் அணிவிக்கக்கூடிய விழா. அந்த விழாவிலே தாய் தந்தையர் அந்த பிள்ளைக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து தந்தையார் தான் அதுவரையில் உபாசித்து வந்த மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் செய்து வைப்பார். இது தன் பெண்ணுக்கு செய்து வைக்கும் திருமணம் போலே மிக பிரம்மாண்டமான முறையிலே தாய் தந்தையர் மகிழ்ச்சியோடு செய்விக்கும் ஒரு மங்கள திருநாள். இது ஒரு புறம் மங்கள ஒலியாக எல்லோரும் கொண்டாட்டத்தோடு இருக்கக்கூடிய காலச்சூழலாயிருக்க, மற்றொரு புறத்திலே ஒரு வீட்டின் உள்ளே இருந்து அழும் ஓலம் கேட்டதாம். அங்கே யாரோ 2 பேர்கள் அவர்களுடைய ஸ்வரமே குன்றிப்போயிருக்கும் விதமாக அழுது புலம்பிக் கொண்டு இருந்தார்களாம். சுந்தரர் இப்படி ஒரே வீதியில் இருபுறத்திலும் 2 வெவ்வேறு வகையான ஒலிகள் வருகின்றனவே, இந்த வீட்டில் என்ன நிகழ்ச்சி, இது என்ன துக்கச்சூழல், இவர்கள் ஏன் இங்கே கண்கலங்கி இருக்கிறார்கள் என்று கேட்டு நின்றார். உடன் வந்தவர்கள், அந்த வீட்டிலே இதேபோல் ஒரு பிள்ளை வசித்து வந்தான், அவன் இப்போது உயிரோடு இல்லை. ஒருவேளை அவன் உயிர் தப்பி இருந்தால் அவனுக்கும் இப்போது 7-8 வயது ஆகியிருக்கும். அதனால் தாய் தந்தையர் அவர்களுடைய கடமையாகிற முப்புரி நூல் அணிவிக்கும் உபநயன விழாவை அவனுக்கும் எடுப்பித்திருப்பார்கள். நம் பிள்ளைக்கு அப்படி ஒரு சடங்கு செய்ய முடியாமல் போனதே என்று இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார்கள். சுவாமிகளோ அப்படி அந்த குழந்தைக்கு என்னவாயிற்று, எதனால் இறந்துபட்டு போனான் என்று கேட்டபோது கோயிலுக்கு அண்டையிலே ஒரு குளம் இருந்ததென்றும் அந்த குளத்தின் கண் இந்த 2 வீட்டு பிள்ளைகளும் இன்னும் சில குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கையிலே குளத்திலிருந்து வந்த கொடூரமான ஒரு முதலை இந்த வீட்டு பிள்ளையை காலை பிடித்து உள்ளே இழுத்து கொண்டு போய் கொன்று முடித்தது. அதனால் இந்த பிள்ளை மரணமடைந்தான் என்று சொன்னார்கள். சுவாமிகள் 2 செய்திகளையும் கேட்டுக்கொண்டார். இது எப்படி உலகிலே எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலத்தில் தாம் தரிசனத்திற்கு எழுந்தருளும் போது ஒரு பக்கம் மங்கள ஓசையும் மற்றொரு பக்கத்தில் துக்கச்சூழலும் இருக்க முடியும்? இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும். எம்பெருமானை நம்பி அவன் வசிக்கும் தலத்திலே வாழும் அடியார்கள் இப்படி ஒரு துக்கச்சுழலையில் விழக்கூடாது என்று எண்ணம் கொண்டார். நேரே சங்கல்பத்தோடு போய் எம்பெருமானை தரிசித்தார். அங்கே நின்றபடியே அருந்தமிழ் பதிகத்தாலே இறைவனை துதித்தார். எத்தான் மறக்கேன் என்று தொடங்கக்கூடிய 7ஆம் திருமுறை திருப்பாட்டிலே இருக்கக்கூடிய பதிகம். எத்தான் மறக்கேன் என்று சொல்லி எம்பெருமானை பணியத் தொடங்கினார். உன்னை நான் மறக்கவும் முடியுமோ, திருப்புக்குளியூர் அவினாசி தலத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே என்று இறைவன் நிகழ்த்திய அற்புதங்களையெல்லாம் பாடி பரவினார். சொல்லிக்கொண்டே வந்தவர் 4ஆம் பாடலை அடைந்தபோது இந்த நிகழ்ச்சி நினைவிற்கு வர, பெருமானே உங்களுடைய பெருங்கருணையின் திறத்தாலே
எந்த குளக்கரையிலே விளையாடிய குழந்தையை முதலை வாரிச் சென்றதோ அந்த முதலையே மீண்டும் வந்து அந்த குழந்தையை கொடுக்கும்படியாக நீங்கள் ஆணையிட்டு அருள வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டார். நம்முடைய மதத்தின் அடிப்படையில் நாம் மரணம் என்பது விதிக்கப்பட்டது என்றும் யமகிங்கரர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கால அளவையிலே நம்மை வந்து அழைத்துச் செல்வார்கள் என்றும் அதன் பிறகு தர்மராஜனாக இருக்கக்கூடிய யமன் முன்பாக நிறுத்தப்படும் நமக்கு நன்மை தீமைகள் கணக்கின் பொருட்டு ஸ்வர்க்க நரகங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலை மாறி முத்தியடைந்தவர்கள் திருக்கைலாயத்தை சென்றடைகிறார்கள். இங்கே இந்த சிறு குழந்தை விஷயத்தில் இவன் உயிரை காவு கொள்ள வந்த யமன் அந்த முதலையின் வடிவில் தானே வந்தான். அந்த பாலனை தரச்சொல் காலனையே என்று ஆணையிட்டார். முதலை வடிவிலே வந்த எந்த காலன் அந்த குழந்தையை வாரிச் சென்றானோ அவன் மீண்டும் வந்து ஒப்படைக்கும்படியாக நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டார். அதை பாடியபடியே அந்த குளக்கரைக்கு சென்று எல்லாம் வல்ல பரம்பொருளை வேண்டி துதித்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போது எல்லோரும் காண 14 புவனங்களும் கண்டு அதிசயிக்கும் விதமாக எந்த முதலை அந்த சிறுவனை வாரி உண்டதோ அந்த முதலை மறுபடியும் தண்ணீரில் நீந்தியவாறு கரை கெட்டிய தூரத்திற்கு வந்ததாம். அதன் வாயிலே அது பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொன்று விழுங்கிய சிறுவனுடைய திருவுருவம். ஆனால் இப்போது அந்த பிள்ளை 4 வயது பிள்ளையாக இல்லை, எத்தனை ஆண்டுகள் அவன் வளர்ந்தானோ அந்த வளர்ச்சியோடு கூட 7-8 வயது நிரம்பிய பிள்ளையாக மீண்டும் உயிர்ப்போடு வந்து நின்றானாம். முதலை எந்த வாயால் அந்த குழந்தையை உண்டு முடித்ததோ அந்த வாயால் அந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வந்து கொடுத்தது. முதலையின் வடிவில்தானே யமன் வந்தான். அந்த காலனை தரச்சொல் என்று சுவாமிகள் இட்ட ஆணையின்படி, சுவாமிகளினுடைய அந்த வேண்டுதலின்படி காலதேவன் கட்டுப்பட்டு காலகாலனான சிவபெருமானுடைய அடியார்களுக்கு இப்படி ஒரு துன்பம் நேரக்கூடாது, நேர்ந்தாலும் அது தன் பேரில் தப்பாய்விடும் என்று சுந்தரரிட்ட கட்டளைக்கு பணிந்து யமன் கொண்டு வந்து அந்த பிள்ளையை கரையிலே சேர்த்தானாம். சூழ்ந்திருந்த அத்தனை பேரும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த விதத்தில் இறந்துபட்டு போனவர்களை கூட மீண்டும் உயிர்ப்பிக்கச் செய்யும் சிறப்பு இந்த பெருமானுடைய வேண்டுதலுக்கும் அவர் பாடிய பதிகத்திற்கும் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்றும் கூட அவிநாசிலிங்கேஸ்வரர் திருக்கோயிலிலே இந்த திருநாள் ஐதிஹ்ய விழாவாக கொண்டாடப்படுகிறது. திருக்கோயிலுக்கு அருகிலேயே இருக்கும் தாமரைக்குளம் என்ற பகுதியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தனியே ஒரு திருக்கோயில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருத்தலத்தில் ஐதிஹ்ய விழாவாக இந்த பாலகன் குளக்கரையிலே விளையாடியதையும் அப்போது முதலையொன்று அந்த பிள்ளையை கடித்திழுத்து சென்றதையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி பதிகம் பாடி துதித்தவாறே இறந்துவிட்டு போன பிள்ளை இறந்த காலத்தையும் வளர்ந்து தான் 7-8 வயது சிறுவனாக மீண்ட சிறப்பை நினைவு கூறுகிறோம். அருந்தமிழ் பதிகங்களாலே அருளாளர்களினுடைய வேண்டுதலுக்கு காலதேவனும் கட்டுப்பட்டான் என்பதற்கு முக்கிய சான்றாக இந்த நிகழ்ச்சியை நாம் கொள்கிறோம். திருப்புக்குளியூர் அவிநாசி அப்பரினுடைய சிறப்பையும் அங்கே எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆற்றிய அற்புதத்தையும் சிவபெருமான் தன் அடியார்கள் விஷயத்தில் கொண்டிருக்கும் கருணையையும் இந்த கதையின் மூலம் அறிந்து கொள்கிறோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.